இன்ஜினியரிங் படிச்சுட்டும் ரொம்ப நாள் வேலை கிடைக்காத இன்ஜினியர் ஒருத்தர் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு கிளினிக் ஒன்று திறந்தாரு. வாசல்ல ஒரு போர்டு எழுதி வச்சாரு. எந்த வியாதியாக இருந்தாலும் 500 ரூபாயில் குணப்படுத்தப்படும். உங்கள் வியாதி குணமாகவில்லை எனில் 1000 ரூபாயாக திருப்பி தரப்படும் அப்படின்னு அந்த போர்டுல எழுதி இருந்துச்சு. இதை கவனிச்ச வேலையில்லாத ஒருத்தர் இந்த போலி இன்ஜினியர் டாக்டர் கிட்ட இருந்து 1000 ரூபாயை பறிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கிளினிக்குள்ள போனாரு. டாக்டர், என் நாக்குல எந்த சுவையும் உணர முடியல அப்படின்னு இவர் சொல்லவும், இன்ஜினியர் டாக்டர், நர்ஸ், அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து இவர் வாயில 3 சொட்டு விடுங்க அப்படின்னாரு. நர்ஸு அவர் வாயில மருந்து விட்ட பிறகு, ஐயோ டாக்டர், இது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு அலறினாரு வந்தவர். வெரி குட், இப்போ உங்க நாக்குல இருக்க டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு எல்லா சுவையும் உணர முடியுது. 500 ரூபாய் பீஸ் எடுங்க அப்படின்னாரு. வந்தவர் வேற வழி இல்லாம 500 ரூபாயை தந்துட்டு வெளியேறினாரு. ஆனாலும் 1000 ரூபாயை பெற முயற்சியை அவர் கைவிடல. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கிளினிக் வந்தாரு. டாக்டர், எனக்கு ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, குணப்படுத்துங்க டாக்டர் அப்படின்னாரு. நர்ஸ், அந்த 23ஆம் நம்பர் பாட்டிலை திறந்து இவர் வாயில 3 சொட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாரு இந்த இன்ஜினியர் டாக்டர். ஐயோ டாக்டர், அது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு வந்தவர் அலறினாரு. வெரி குட், உங்க மெமரி பவர் இப்ப நல்லா ஆயிடுச்சு பாருங்க, 500 ரூபாய் ஃபீஸை எடுங்க அப்படின்னாரு. இந்த முறையும் ஏமாந்து போனவர் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு. வந்தவர் இப்ப டாக்டரை பார்த்து, டாக்டர், எனக்கு கண் பார்வை சரியில்லை, மருந்து தாங்க அப்படின்னாரு. சாரி, இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, இந்தாங்க 1000 ரூபா அப்படின்னு ரூபா நோட்டை நீட்டினாரு அந்த இன்ஜினியர் டாக்டர். வந்தவர் அந்த ரூபா நோட்டை வாங்கி பார்த்தாரு. இது 500 ரூபா நோட்டாச்சே அப்படின்னு பதறினாரு. வெரி குட், இப்போ உங்க பார்வையும் நல்லா ஆயிடுச்சு, எடுங்க 500 ரூபா ஃபீஸை அப்படின்னாரு. வந்தவர் வேற வழி இல்லாம 500 ரூபாய் கொடுத்துட்டு மறுபடியும் ஏமாத்தத்தோட போனாரு. உழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பிழைச்சுக்குவாங்கிறது தான் இந்த கதையோட கருத்து.